வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. தாயத்து போடுறதுல இருந்து, தகடு வாங்குறதுல இருந்து, மந்திரகாதிட்ட போறதுல இருந்து, ஜோசியக்காரன் போறதுல இருந்து, சூனியக்காரன்கிற பேர்ல அவன்கிட்ட போறதுல இருந்து, இது எல்லாமே பக்கா ஃப்ராடு என்று மக்களுக்கு விளங்கப்படுத்தாததின் காரணமாக எதன் மேல நம்பிக்கை வைக்கணுமோ அதன் மேல நம்பிக்கை வைக்காமல் இந்த மாதிரியான சைத்தானிய தீய சக்திகளாக இருக்கக்கூடிய இவர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறார்கள். ஜோசியக்காரன் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி தந்துருவான், அவன் கையை பிடிச்சு பார்த்தான்டா அக்கு வேற ஆணி வேற சொல்லிடுவான், இப்படி நம்புறாங்களே. எப்படி அவனுக்கு முடியும்? இதனால நீங்கள் இழப்பது என்னமோ பொருளாதாரம் மட்டுமில்ல, உங்களுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய ஈமான், அது போக உங்களுடைய கற்புகள். எத்தனை இடங்கள்ல நடக்குது. இரவு நேரத்தில் பூஜை செய்யணும்னு கூட்டிட்டு போய் பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டாங்க. இதெல்லாம் நீங்க அன்றாட செய்தித்தாள்களில் படிக்கலாம், அதே மாதிரி நியூஸ் சேனல்கள்ல பார்க்கலாம். நீங்க இது பரவலாக நடந்து கொண்டிருக்கு. ஆனா மக்கள் திருந்தின பாடு கிடையாது. இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் ஃப்ராடு, இதெல்லாம் பொய் என்று திருந்தின பாடு கிடையாது. அப்ப அவனுக்கு தெரியல நம்ம மாட்டிக்கிறோம். நமக்கு ஜோசியம் சொல்றவங்க, நமக்கு நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறவங்க, நமக்கு நல்லதை கணிச்சு சொல்றவங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அவன் மாட்டிக்கொண்டு அடி வாங்குறான். கடைசியில போலீஸ்ல போறான். இந்த மாதிரி பலாத்கார கேஸ்ல மாட்டிக்கொண்டு போலீஸுக்கு சிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அவனுக்கு தெரியல நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி வந்து ஜோசியக்காரனிடம் சென்று ஈமானை இழக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்குது, ரேகை போட்டு பாருங்க, மை போட்டு பாருங்க, வெத்தலையில மை போட்டு பாருங்க இப்படின்னு போய் கேட்கறீங்களா நீங்க? அது அவனுக்கு முடியுமா? அது அவனுக்கு தெரியுமா? இந்த பக்கத்திலேயே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தடையை போடுறாங்க. எவன் ஜோதி இடத்துல செல்றானோ அவனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம ஆளுக்கு தொழுகிறதே இல்லை. ஆனா 40 நாள் தொழுகை பாலா போயிருச்சுன்னா, 40 நாள் தொழுது இருக்கிறோம், தொழுத ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றால் அப்ப என்ன அர்த்தம்? நாளைக்கு மறுமையில் நிற்கக்கூடியதுல பெரிய கை சேதம் இல்லையா? அவன் இடத்தில் சென்றதற்காக அவன் சொன்னதை எவன் உண்மைப்படுத்துகிறானோ, முகம்மதாகிய எனக்கு அருளப்பட்ட வேதத்தை அவன் நிராகரித்து விட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு அர்த்தம். ஏன்? அவனுக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும்னு நம்புற, அவன் நாளைக்கு நல்ல அறிவான்னு நம்புற. இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆத்மா, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் என்பது அல்லாஹ்வை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. எந்த ஜோசியக்காரனுக்கு முடியாது. அவனுக்கு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. அவன் யார்கிட்ட அடி வாங்க போறான்னு அவனுக்கு தெரியாது. பார்க்கறமா இல்லையா? நீங்க நல்லா பார்க்கலாம். எந்த ஜோசியக்காரனா இருந்தாலும் சரி, அவன் நம்மள்கிட்ட வாங்குற 5 ரூபா 10 ரூபாய்க்கு பிச்சைக்காகத்தான் இருப்பானே ஒழிய, அவன் தனக்குண்டு ஒரு நல்ல நாளை தீர்மானம் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிருக்கிறானா, கோடியா சம்பாதிச்சிருக்கிறானா, எந்த ஜோசியக்காரனும் பிளைட்ல வந்து இறங்குறானா, சொந்தமா ஒரு ஆடி காரை வச்சிருக்கிறானா? இல்ல. ஆக பிச்சைக்காரனாக தெருவழியே தெரிகிறான். ஒரு கிளிப்பட்டியை வந்து தூக்கிட்டு அவனை ஜோசியம் பார்க்கறீங்களான்னு திடுறான. நம்ம அவன்கிட்ட பார்ப்போம், அவனுக்கு தெரிஞ்ச முதல்ல இது தெரியுமா இல்ல? கரெக்டா ஒரு ஊட்ட போய் நிப்பான்ல, இந்தமா நீங்க ஜோசியம் பார்ப்பே முடியும், ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் விரல் கணிப்புல இருக்கிறது, இங்க வாங்க நான் உனக்கு பார்க்கறேன்னு கேட்கலாமா இல்லையா? அப்படி எந்த ஜோசியக்காரனா போய் கேட்டிருக்கிறானா? ஜோசியம் பார்க்கறீங்களாமா, ஜோசியம் பார்க்கறேன் ரோட்டு வழியே தெரியுறான். நல்லா நீங்க பாக்குறீங்க. அப்ப என்ன விளங்குது? எவன் அவன்கிட்ட ஜோசியம் பார்ப்பான் என்பது அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட யாரு போய் ஜோசியம் பார்ப்பான் என்பது அவனுக்கு தெரியாது. நீங்க வேண்டாம் அவனை வந்து சோதிக்கும் முகமா என்ன செய்ய, ஒரு 10 பேர் கூடி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சிருங்க. உட்கார வச்சுக்கிட்டு, நீ கைரேகை பார்க்கறது இருக்கட்டும், எனக்கு நீ நாளைக்கு நடக்கிறத சொல்றது இருக்கட்டும், ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்றது இருக்கட்டும், இப்ப என் சோப்புக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், பாக்கெட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு கேளுங்க. ரூபா நோட்ல வந்து எத்தனை 100 ரூபா நோட் இருக்குது, எத்தனை 50 ரூபா நோட் இருக்குது, எத்தனை 20 ரூபா நோட் இருக்குது சொல்லு பார்ப்போம்னு கேளுங்க. இருக்கிற நோட்டுகள்ல என்ன சீரியல் நம்பர் போட்டிருக்குன்னு சொல்லு, நீ பார்ப்போம் அப்படின்னு கேளுங்க. உண்மையிலேயே அவனுக்கு நாளைக்கு நடக்கிறது அவனுக்கு தெரியுமா இருந்தால், அவன் ஜோசியக்காரனுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்க நம்புவீர்களே. ஆனால் இது கண்டிப்பாக தெரியணும். என் பாக்கெட்ல என்ன இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியணும், எவ்வளவு ரூபாய் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியணும், ஒவ்வொன்றுடைய சீரியல் நம்பரும் தெரியணும். இப்படி சொன்ன உடனே சீரியல் நம்பரை கொடுத்து நோட்டை கொடுத்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம அங்க போய் வேற மாத்திரணும். கீழே கிடக்கக்கூடிய ஒரு 4-5 பொருளை கையில் எடுத்துக்கிட்டு கையில் என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்கணும். நம்ம இப்படிலாம் சொல்லி கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆளை வேணும்னு செட் பண்ணி 2 100 ரூபா தாள், ஒரு 50 ரூபா தாள், ஒரு 20 ரூபா தாளை வச்சுக்கிட்டு அதனுடைய சீரியல் நம்பரை வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அவன் அந்த சபையில் உட்கார வச்சுக்கிட்டு, ஒரு ஜோப்பில் 2 100 ரூபா இருக்குது, 2 50 ரூபா இருக்குது, 2 20 ரூபா இருக்குது, இதனுடைய சீரியல் நம்பர் இதுதான், எடுத்து பார்ப்போம் அப்படின்ற உடனே எடுத்து காட்டுறாங்க. அப்படியே இருக்குது. ஆனா இதுவும் ஃப்ராடு. எவனுக்கு சொல்ல முடியாது. இப்படி சொல்வானே ஆனால் அவன் முன்னாடியே செட் பண்ணப்பட்ட ஆள் அவன். அப்ப என்ன செய்யணும்? வேற ஏதாவது செய்யணும். இப்படி முடியுமா? முடியாது. அது மாதிரி வந்து ஒரு நோய் நொடி வந்து விட்டால், ஒரு 2 நாள் தங்கி விட்டால் நம்மளுடைய மக்கள் ஈமான் அப்படியே வெளியேறி போகுது. என்ன வெளியேறி போகுது? தகடு தாயத்துன்னு போறாங்க. ஆலிம் சாட்ட போய், ஆலிம் சார் எனக்கு ஒரு தகடு ஒரு தாயத்தை போட்டு விடுங்க, எனக்கு ஒரு தட்டை எழுதி தாங்க, எங்க வீட்டுல மாட்டுறதுக்கு தட்டை எழுதி தாங்க, ஒரு தாயத்தை போட்டு விடுங்கன்னு போறாங்க. தாயத்தை போட்டா நோய் போயிருமா? தாயத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதா? அதுக்கு அது உள்ள மெடிசன் இருக்குதா? தாயத்தில் இருக்குதா?
இல்ல. அப்ப தாயத்தை எப்படி நம்புறார்கள் என்றால், இந்த தாயத்து என்பது எனக்கு வரக்கூடிய பிரச்சனை, என்னுடைய ஆபத்துகளை இந்த தாயத்தை தடுக்கும்னு நம்புறாங்க. இந்த தாயத்திற்கு அந்த சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. இது இஸ்லாமா? இப்படி சாதாரண ஒரு கூடுக்கு ஏதாவது ஒரு சக்தி இருக்குதா? ஒரு சாதாரண ஒரு அலுமினிய கவர் கூடுக்கு அது உள்ளாக்க என்ன இருக்கட்டுமே, குர்ஆனே இருந்துட்டு போகுது. இவங்க குர்ஆனே தான் வைக்கிறது இல்லை, பழைய லாட்டரி சீட்டு, பழைய பேப்பரு, இதுகளை சுருட்டி உள்ள வச்சு என்ன செஞ்சிடறாங்க, மூடிடுறாங்க. சரி, என்னண்டு இருந்தாலும் இதற்கு அந்த சக்தி இருக்குதா? தாயத்திற்கு அந்த சக்தி இருக்குதா? எந்த ஒரு நோயா இருந்தாலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதா? அது எப்படி முடியும்? அந்த தாயத்துக்கு என்ன சக்தி இருக்கு? ஒண்ணும் இல்லை. இவன் நம்பிக்கை அது. இந்த தாயத்து அல்லாஹ் தடுக்க, அல்லாஹ் எப்படி ஒரு விஷயத்தை தடுப்பானோ, ஒருத்தனுக்கு நோய் வரக்கூடாது என்றால் அல்லாஹ் எப்படி தடுப்பானோ அது மாதிரி இந்த தாயத்தை தடுத்து விடும்னு நம்புறானே. இது இணை வைப்பு இல்லையா? இது சிறுக்கு இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு 10 பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உடன்படிக்கை எடுக்கிறதுக்கு வர்றாங்க. உடன்படிக்கை எடுக்க வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 பேர் உடன்படிக்கை எடுத்துறாங்க. கலிமாவை சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிட்டு அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்துறாங்க. ஒரு நபி தோழருக்கு ரசூலுல்லாஹ் உறுதிமொழி கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்க வீச சொல்லிட்டு தான் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப தாயத்து போட்டவன் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஸ்ரக். எவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸ், உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தாயத்து போடுவது என்பது ஈமானை விட்டு வெளியேற்றக்கூடிய, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய, குஃப்ரின் பக்கம் செல்லக்கூடிய, நிரந்தர நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனா நம்ம மக்கள், தாயத்து போடக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இடுப்புல கட்டுறாங்க, கழுத்துல போடுறாங்க, இன்னும் கழுத்துல பெரிய சங்கிலி ஓட்ட மாதிரி அது ஒரு பெரிய மதிப்பா வேற போட்டுக்கிட்டு தர்றாங்க, காலில் கட்டுறாங்க, கையில கட்டுறாங்க. இப்படி எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? இந்த தாயத்து சாதாரண அந்த ஒரு கருப்பு கயிறுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு நம்புறீங்க, இவ்வளவு சக்தி இருக்குன்னு நம்புறீங்க. இதுல நம்ம போலி ஆலிம்சாக்கள் வேற என்னது, அவன் சிறுக்கான காரியங்களை சொல்லி தாயத்தை போட்டிருப்பான். அதைத்தான் நீங்க போடக்கூடாது, குர்ஆன் வசனத்தை சொல்லி நம்ம தாயத்தை போட்டா போட்டுக்கிறலாம் இப்படின்ற ஒரு விளக்கம், வியாக்கியானம் வேற. இந்த தாயத்தை தொழில என்னது நியாயப்படுத்துறதுக்கு, தாயத்தை போட்டு அப்படியே பறக்கத்தை கொட்டிரும்னு சொல்றதுக்கு, அப்படியே அல்லாஹ்வுடைய அருள் வந்துரும்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம். நீங்க நல்லா பாருங்க, எந்த ஒரு தாயத்து வியாபாரியாவது எவன் தாயத்தை போட்டு கொடுக்குறோம்னு சொல்றானோ அவனுடைய வாழ்க்கையை பார்க்கலாங்க, அதுல பாதாளத்துல இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 50 ரூபா காசுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 20 ரூபா காசுக்காக அலையக்கூடியவனா இருப்பான். ஒரு தாயத்தை போட்டா லட்சாதிபதி ஆயிரலாம்டா. 10 தாயத்தை வச்சிருக்கிறானே, தாயத்து ஃபேக்டரி அவன் தானே வச்சிருக்கிறான், அவன் தானே செஞ்சு கொடுக்குறான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். அவன் தர்ற தாயத்து, ஒரு தாயத்தை போட்டா நம்ம லட்சாதிபதியாக கோடீஸ்வரனா ஆயிரலாம் என்றால், தாயத்து ஃபேக்டரி வச்சிருக்கக்கூடிய, தாயத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறான அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். அப்படி எவனையாவது நீங்க பாக்குறீங்களா? அவன் நம்மள்ட்ட 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப நம்ம மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அவனாக பிச்சைக்காரனா இருக்கிறான், தாயத்துங்கிற பேர்ல நம்மளை சுரண்டி சாப்பிடுறான், நம்மள்ட்ட 10-50 ரூபா காசுக்கு நிக்கிறான். இவன் எப்படி நமக்கு அந்த நோயை போக்குவான், இவன் எப்படி நமக்கு செல்வத்தை தருவான் இப்படின்னு விளங்குறாங்களா இல்லையா? விளங்குறது கிடையாது. விளங்கினார்களே ஆனால் ஈமான் உறுதியாக இருக்கிறது அர்த்தம். அதுபோக முஸ்லீம்கிட்ட போட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ, நீ காபீர்கிட்ட போட்ட காரணத்தினாலதான் உன் தாயத்தை அறுத்து போட சொன்னேன். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அவர்கிட்ட போய் நீ தாயத்தை போட்டுக்கொள் அப்படி சொன்னாங்களா? இந்த உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அவர்கிட்ட போய் நீ தாயத்தை போட்டுக்கொள் அப்படி சொன்னாங்களா? இல்ல நான் ரசூலுல்லாஹ் நான் இருக்கிறேன் கொண்ட நான் தாரன் தாயத்து, நீ அவன் போட்டிருக்க தாயத்தை நீ போட்டிருக்கிற அது குஃப்ரு, நான் தர்றது ஈமான்னு சொன்னாங்களா? அத்து தூக்கி வீச சொன்னாங்களா? அத்து தூக்கி வீச சொல்லிட்டு தான் சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஸ்ரக். எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க சர்வ சாதாரணமா பாக்குறீங்க, ஈமானை இழக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக பெண்கள் இருக்கிறார்கள். அது ரொம்ப வேதனையான விஷயம். இதற்கெல்லாம் மூல காரணமா யார் இருக்கிறது? பெண்கள் தான் அந்த நம்பிக்கையில் அதிகமாக ஊறி கொண்டு போயிருக்கிறார்கள். அதே மாதிரி பேய் விசாஸ் என்ற ஒரு நம்பிக்கை, இது இஸ்லாமிய நம்பிக்கையா? இஸ்லாத்துல உள்ள நம்பிக்கையா? இஸ்லாம் தான் ஈமான் என்னன்னு நம்ம விளங்கி இருக்கிறோமா இல்லையா? உயிர் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல உள்ளது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல உள்ளது. ஒரு உயிர் மரணித்து விடுமையானால், ஒரு மனிதன் மரணித்து விடுவானையானால் உயிரை இறைவன் கைப்பற்றுகிறான். தன்னுடைய தூதர்கள் மூலமாக, வானவர்கள் மூலமாக, மலக்குல் மௌத் மூலமாக கைப்பற்றப்பட்ட உயிர் இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது, இறைவனுடைய பிடியில இருக்கிறது. அவன் தப்பிச்சு உலாவி கொண்டிருக்கிறான், பே வருது, பிசாசு வருது இப்படின்னு நம்புறீங்கள நீங்க? இது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையா? இது அல்லாஹ்வை நீங்க பலவீனப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய பிடி என்பது லேசானது. அல்லாஹ்வை தப்பிச்சுக்கிட்டு எல்லாரும் வந்துடலாம், அல்லாஹ்வை தப்பிச்சுட்டு போயிடலாம். கபர்ல கொண்டு போய் அடக்கப்பட்ட உடனே முன்கர் நக்கீர் என்ற வானவர் விசாரணை செய்து அவனுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு